வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் புக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஜியோமெட்ரிக் ரெலவெண்டா எக்ஸாம்பிள் 10.3 இன்னைக்கு பார்க்கலாம். Form the differential equation by eliminating the arbitrary constants a and b from y equivalent to a cos x plus b sin x. ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. Form the differential equation நம்ம பார்க்கணும் by இந்த மெத்தடில் eliminating the arbitrary constants a and b from the equation y equivalent to a cos x plus b sin x. இந்த ஈக்குவேஷனில் இந்த arbitrary constant eliminating ப்ரொசீஜரில் நீங்கள் differential equation பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாலே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ஏ அண்ட் பி நமக்கு வேண்டாம். அப்போ அந்த ரிசல்ட்டில் ஏ பி இல்லாமல் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்க்கலாமா? சொல்யூஷன் y ஈக்குவலன் டு a cos x plus b sin x. எப்போவுமே கொஷின் எழுதும்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்காங்க. கிவன் டேட்டா எழுதிட்டு ஈக்குவேஷன் 1. இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ எடுத்துக்கிட்டால் என்ன வந்திருக்கலாம்? dy by dx ஈக்குவலன் டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? cos x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வர்றது மைனஸ் sin x. ஸோ அப்போ a இன்ட்டு மைனஸ் sin x, தட் இஸ் மைனஸ் a sin x ப்ளஸ் b இன்ட்டு sin x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? cos x. அப்போ b இன்ட்டு cos x எழுதியாச்சு. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதில் ஏபிலாம் இருக்குது, பட் நமக்கு எலிமினேட்டிங் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்போட இது முடிக்க முடியாது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் திருப்பி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரலாம்? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் காஸ் எக்ஸ் எழுதிக்கும். ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மைனஸை காமனாக எடுத்துடலாமா? அப்போ ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். இந்த ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்மளுடைய கிவனில் என்ன கொடுத்துருக்கோம்? ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் பதிலாக y. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இந்த மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் இந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் பதிலாக ஒய் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஒரே ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நமக்கு ஏ அண்ட் பி கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ நம்ம இதோட ரிசல்ட்டை முடிச்சிக்கலாம். விச் இஸ் அவர் ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஷினை ஒரே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. ஸோ ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ரீட் பண்ணாலே இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ஏ அண்ட் பி இல்லாமல் எழுதணும். ஸோ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், நமக்கு திருப்பி ஏ அண்ட் பி எக்ஸிஸ்ட் ஆகுது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸாக இருந்ததுன்னா மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸாக இருந்ததுன்னா காஸ் எக்ஸ். திருப்பி டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். வி கெட் தி ஆன்சர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.3 பார்த்துருந்தோம். இதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கான சொல்யூஷன்ஸும் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெலவெண்ட்டாக நிறைய டாபிக்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.